யாதவ பிரகாசர் தான் இளையாழ்வாரை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்து ஒரு தீர்த்த யாத்திரையை ஏற்படுத்தினார். அடியேன் முதலிலேயே சொன்னபடியாக இது தீர்த்த யாத்திரை இல்லை, இளையாழ்வாரை தீர்த்து கட்ட நிச்சயித்த ஒரு யாத்திரை. தீர்த்த கட்ட யாத்திரை இல்லை, இது தீர்த்து கட்ட யாத்திரை. அதன் பின்னர் கோவிந்தருடைய ஒரு சாதுரியமான காரியத்தினாலே இளையாழ்வார் தப்பி காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார். அங்கே யாதவ பிரகாசர் பல இடங்களில் தேடி பார்த்து இளையாழ்வாரை காணாமையினாலே நம்மீது பழியும் பாபமும் இனி ஏற்படாது என்னும் ஒரு சந்தோஷத்தை அடைந்து ஒன்றுமே தெரியாதவரை போல கோவிந்தரிடத்தில் பாசாங்குடன் பேச ஆரம்பித்தார், பரிவுடன் பேச ஆரம்பித்தார். அடேங்கப்பா, நாக்கில் தேன் தடவிக்கொண்டு உள்ளுக்குள்ளே விஷத்தை வைத்துக் கொண்டு எப்படித்தான் யாதவ பிரகாசரால் பேச முடிந்ததோ தெரியவில்லை. பிள்ளாய், நாம் என்ன செய்வது? பவிதவ்யதா பலவதி, விதி என்பது மிகவும் பலம் வாய்ந்தது. அதை எதிர்த்து யாராலையும் எந்த காரியத்தையும் செய்துவிட முடியாது. உன் தமையன் எப்படியோ நம்முடைய கூட்டத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டான், கொடிய கானகத்தில் அவன் சென்றிருக்கிறான் என்பதை நினைக்கும் பொழுது எனக்கே பயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் கவலைப்படாது, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. தெரிந்தோ தெரியாமலேயோ யாதவ பிரகாசர் சொன்ன வார்த்தை பலித்தே தீர்ந்தது, பலித்து விட்டதே. வரதனும் பெருந்தேவி தாயாரும் ஒரு இரவிற்குள்ளே அந்த கானகத்தில் இருந்து மீட்டெடுத்து காஞ்சிபுரத்திற்கு அழைத்து வந்தார்களே சுவாமி ராமானுஜரை. ஆகையால் பிள்ளாய், நீ உன்னை தேர்ச்சிக்கொள். உனக்கு ஒரு மாபெரும் கஷ்டம் நேர்ந்திருக்கிறது, இதனை நான் அறிவேன். ஆனால் என்ன செய்வது? எல்லாம் விதிப்படித்தான் நடக்கும். மனசு வருத்தப்படாதே, இனி ஆக வேண்டிய காரியங்களைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்பதாக உள்ளுக்குள்ளே அகமறிந்து கொண்டு வெளியே தான் வருத்தப்படுவதை போல பாசாங்க செய்து கொண்டு கோவிந்தரை தேற்றினார். கோவிந்தருக்கு உண்மையிலேயே அன்றைய தினம் தான் பார்த்தது ஆசிரியருடைய உண்மை சுரூபமா அல்லது இன்றைய தினத்தில் தான் எப்பொழுது பார்ப்பது ஆசிரியருடைய உண்மை சுரூபமா என்பது தெரியாமல் கோவிந்தர் திகைத்துத்தான் போனார். சிறு பிள்ளை என்ன செய்ய முடியும்? அதன் பின்னர் யாத்திரை தொடர்ந்து நடைபெற்றது. பல ஊர்களுக்கு சென்றார்கள். காசி, கயா, புஷ்கரம், நைமிஷாரண்யம் என்று எங்கெங்கோ சுற்றித் திரிந்தார்கள். யாத்திரை நன்கு நடைபெற்றது. இதன் நடுவில் யாதவ பிரகாசர் கோவிந்தரையும் பிரித்தாலும் ஒரு சூழ்ச்சியை செய்தார். அந்த சூழ்ச்சியை நாம் இப்பொழுது அறிய வேண்டாம், பின்னர் அறியலாம். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலர் சொல்கிறார்கள், சுவாமி நீர் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதுமானது, நாங்கள் கதையை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்கிறார்கள். உண்மையில் இது போன்ற இந்த சம்பவங்கள், அற்புதமான அற்புதங்கள், ஆச்சரியங்கள், மிராக்கிள்ஸ் என்கிறோம் அல்லவா ஆங்கிலத்தில், அது போன்று பல சம்பவங்கள் உண்டு ராமானுஜருடைய வாழ்க்கையில். அதில் கோவிந்த பெருமாளுக்கும் பெரும் பங்கு உண்டு. அந்த கோவிந்தரை தன்னுடைய மாந்திரீக வலையில் விளைவித்து விட்டார் யாதவ பிரகாசர். அதன்படி கோவிந்தரும் இந்த இடத்தை விட்டு பிரிந்து விட்டார். இதன் விவரத்தை நாம் பின்னர் பார்க்கலாம். யாத்திரை நன்கு முடிந்தது. எல்லா இடங்களிலும் தெய்வ தரிசனங்கள் அவர்களுக்கு மிகச் சிறப்பாக கிடைத்தன. ஆங்காங்கு புண்ணிய தீர்த்தங்களில் இவர்கள் நீராடினார்கள். ஒரு வழியாக மறுபடியும் இவர்கள் காஞ்சிபுரத்திற்கு பிரயாணப்படுகிறார்கள். யாதவ பிரகாசர் காஞ்சிபுரத்திற்கு திரும்பி வரும் பொழுது உள்ளுக்குள்ளே பலவிதமான எண்ண அலைகளை படிய விடுத்தார். ஏனென்றால் இளையாழ்வாரை சேர்ந்தவர்களிடத்தில் என்ன சொல்வது, எப்படி பேசுவது? உன் பிள்ளை தொலைந்து விட்டான் என்பதா, இறந்து விட்டான் என்பதா, கானகத்தில் கொடிய மிருகங்களினாலே அவன் உணவாக்கிக் கொள்ளப்பட்டான் என்பதா, எப்படியெல்லாம் சொல்வது? இளையாழ்வார் இனி இந்த பக்கம் வரமாட்டான் என்னும் மாபெரும் அதிர்ச்சியை அவர்களுக்கு எவ்விதத்தில் சொல்லுவது? அதே மாதிரி கோவிந்தரும் இந்த யாத்திரை கூட்டத்தில் இல்லை. அவர் எங்கோ சென்று விட்டார். எங்கு சென்றார், ஏறு சென்றார் என்பது தெரியும், அதை சொல்லலாம். கோவிந்தர் இருக்கக்கூடிய இடம் யாதவ பிரகாசருக்கு தெரியும். ஆனால் இளையாழ்வாரை குறித்த செய்தியை, அந்த அதிர்ச்சி தகவலை எவ்விதம் காஞ்சிபுரத்தில் உள்ளவர்களுக்குத்தான் சொல்வது என்பதைத்தான் யாதவ பிரகாசர் உள்மனது பலமுறை ஒத்திகை பார்த்து கொண்டே வந்தது. புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி, புண்ணிய கஷேத்திரங்களில் எம்பெருமான்களை சேவித்து,
அதை சேவிக்க செல்லும் பொழுதும் சரி, அல்லது சேவித்து விட்டு வரும் பொழுதும் சரி, அந்த எம்பெருமான்கள் விஷயமாகவே எண்ணிக்கொண்டு சென்றோமையானால் அது உயர்ந்தது. அந்த எம்பெருமானுடைய பிரபாவத்தையே தியானித்துக் கொண்டு செல்ல வேண்டும். திரும்பி வரும் பொழுது நாம் இந்த திருக்கோயிலில் திருமாலை எப்படி சேவித்தோம், அந்த திருக்கோயிலில் பரமாத்மாவை அப்படி சேவித்தோம், இங்கே நின்ற திருக்கோலம், அங்கே அமர்ந்த திருக்கோலம், ஆழ்வார்கள் இப்படி மங்களாசாசனம் பண்ணினார்கள் என்பதான சிந்தனைகள் தான் இருக்க வேண்டுமே தவிர்த்து இது போன்ற வஞ்சன சிந்தனைகள் இருக்கலாமோ? யாதவ பிரகாசர் சேவித்ததையெல்லாம் மறந்தார். இளையாழ்வாரை சேர்ந்தவர்களிடத்தில், அவருடைய குடும்பத்தினரிடத்தில் எவ்விதம் அதிர்ச்சியான இந்த தகவல்களை சொல்வது, அதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ச்சியை தான் எவ்விதம் எதிர்கொள்வது என்றெல்லாம் எண்ணமிட்டுக் கொண்டே வந்தார். ஐயோ பாவம், அவருக்குத்தான் பேரதிர்ச்சி காத்திருக்கிறது என்பதை அவர் அறிய மாட்டார். அவர் இளையாழ்வார் இறந்ததாகத்தான் நினைத்து விட்டார். யாத்திரை ஒரு வழியாக காஞ்சிபுரத்திற்கு வந்து சேருகிறது. காஞ்சிபுரத்திற்கு வரும்பொழுதே எல்லையில் இந்த மாபெரும் யாத்திரை கூட்டத்தை வரவேற்பதற்காக பெருந்திரளான மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். யாதவ பிரகாசர் தூரத்தில் இருந்து பார்க்கிறார். பார்த்து உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி எய்துகிறார். ஆஹா, நாம் இந்த பிராந்தியத்தில் மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறோம். நம்முடைய புகழ் எங்கும் பரவி இருக்கிறது. பல்கலைக்கழக மாணவர்களை அழைத்துக் கொண்டு மாபெரும் யாத்திரையை பூர்த்தி செய்து விட்டு இப்பொழுது திரும்பி வரும் பொழுது நமக்கு சிறப்பான வரவேற்பளிப்பதற்காக ஊரே திரண்டு வந்து காத்திருக்கிறார்கள் என்னும் இருமாப்பு யாதவ பிரகாசருக்கு ஏற்பட்டது. பல்லாக்கு ஆடி ஆடி அசைந்து வருகிறது. யாதவ பிரகாசர் அந்த பல்லாக்கில் அமர்ந்து கொண்டு கம்பீரமாக இரு உறவும் பார்த்து கொண்டு தன்னுடைய சிஷ்யர்கள் கட்டியங்கள் கூற, தனக்கு வெற்றி வாழ்த்துக்கள் கூற கனவுலகத்தில் மிதந்து கொண்டு வருகிறார். உள்ளுக்குள்ளே அந்த சந்தோஷம். அதே சமயத்தில் இளையாழ்வாரை சேர்ந்தவர்களிடத்தில் எப்படி இந்த செய்தியை சொல்வது என்னும் எண்ணம் மாறி மாறி எண்ணங்கள் அலைகழிக்க யாதவ பிரகாசர் பார்க்கும் பொழுது தூரத்தில் அவர் கண்ட காட்சி அவரை திடுக்கிட வைத்தது. தான் காண்பது கனவா இல்லை நனவா என்பதாக ஒருமுறை தன்னை தட்டி பார்த்து கொண்டார். இல்லையே, நடப்பவையெல்லாம் நிகழ்வுதானே, கனவல்லவே, நிஜம்தானே. இதை நம்மை சுற்றி சிஷ்யர்கள் இருக்கிறார்கள். புஷ்ப வல்லாக்கில் நாம் பவனி வந்து கொண்டிருக்கிறோம். நம்மை வரவேற்பதற்காக பெருந்திரளான கூட்டம் காஞ்சிபுரத்தின் எல்லையை காத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே தெரிவது யார்? யாரங்கே கையில் பூரண கும்பத்துடன் இன்முகத்துடன் நின்று கொண்டிருப்பது? ஆம், தன் குருநாதரை வரவேற்பதற்காக, தன் ஆச்சாரியரை வரவேற்பதற்காக அந்த கூட்டத்தின் முதல் புருஷராக இளையாழ்வார் கையில் பூரண கும்பத்துடன் காத்துக் கொண்டிருக்கிறார். வஞ்சனையால் குரு தன்னை கொள்வதற்கு முயற்சித்தார். வரனுடைய அனுக்கிரக விசேஷத்தினாலே தான் தவறி எப்படியோ தப்பிப்பழித்து வந்துவிட்டோம் என்றெல்லாம் இளையாழ்வார் தான் நன்கு உணர்ந்திருந்தால் கூட குருவினிடத்தில் கொண்டிருந்த பக்தி அவருக்கு துளியும் குறையவே இல்லை. இத்தகையதொரு குரு பக்தி நமக்கெல்லாம் வருமா? இப்படி ஒரு ஆச்சாரிய பக்தி நமக்கு சித்திக்குமா? இளையாழ்வாருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். இளையாழ்வாருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு படிப்பினை. பூரண கும்பத்துடன் நிற்பது இளையாழ்வானாம், ராமானுஷனால் இருப்பது ஐயோ உண்மைதானா? இவனை கொடிய மிருகங்கள் கொன்று தின்னவில்லையா? விஷஜந்துக்கள் தீண்டி உடம்பில் விஷம் பாய்ந்து இறக்கவில்லையா? காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லவில்லையா? புதை மணலில் புதையுண்டு போய்விடவில்லையா? நாம் எப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். இவர் குடும்பத்தாரை எப்படித்தான் ஆறுதல் செய்வது என்பதாக நினைத்துக் கொண்டு வந்தோமே. உண்மையில் இப்பொழுது யாதவ பிரகாசருக்கு யாராவது ஆறுதல் சொன்னால் தேவலை போன்றிருந்தது. அந்த அளவிற்கு யாதவ பிரகாசர் நடுங்கித்தான் போனார். தன்னுடைய வஞ்ச எண்ணங்கள், தான் செய்த சூழ்ச்சிகள், சூழ்நிலைகள் இவை அனைத்தும் இளையாழ்வாருக்கு தெரிந்துத்தான் எண்ணங்களை மறைத்துக் கொண்டு இருக்கிறாரா? வஞ்சனையாக இருப்பவன் பார்ப்பதையெல்லாம் வஞ்சனையாகத்தான் எண்ணுவான். ஏனென்றால் அவருடைய எண்ணம் தீய எண்ணம். தன்னை போன்றுதான் மற்றவர்கள் தீய குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் என்பது அவருடைய எண்ணத்தின் வெளிப்பாடு. ஆனால் பல்லாக்கு அருகே நெருங்க 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 இளையாழ்வார் நெடுஞ்சாங்கடியாக விழுந்து வணங்கினார். பூர்ண கும்பத்தை சமர்ப்பித்தார். குருநாதரை போற்றினார், பாடினார், புகழ்ந்தார், ஆனந்த சந்தோஷப்பட்டார். குருநாதர் திகைப்பை ஒரு க்ஷணத்தில் மறுபடியும் மாற்றிக்கொண்டு விட்டார். யார்? இளையாழ்வானா? நான் பார்ப்பது கனவா அல்லது நினைவா? ஐயோ பிள்ளாய், உன்னை பார்ப்பேனா? உன்னை பார்ப்பது நிஜமா? எத்தனை இடங்களில் தேடி பார்த்தேன் ஐயா. உன்னை காணோம் என்றவுடன் நான் எவ்வளவு பதறி போனேன் தெரியுமா?
உள்ளுக்குள்ளே மகிழ்ந்திருந்தார். அங்கே பிள்ளாய், நீ தொலைந்தவுடன் நான் உண்ணவில்லை, உறங்கவில்லை. அப்பா, இப்பொழுது உன்னை மறுபடியும் நேரடியாக பார்த்தவுடன் தான் எனக்கு உயிரே திரும்பி வந்தது போன்றிருக்கிறது. அனைத்தும் கபட நாடகம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல் என்னும் கலையில் யாதவ பிரகாசர் மிகச் சிறந்தவர். இளையாழ்வாருக்கு இத்தகைய ஒரு கபடம் எல்லாம் தெரியாது. பண்பிலே சிறந்தவர், பண்பிலே பழுத்தவர். வஞ்சனை என்பதை அவர் ஒருபொழுதும் அறிந்திடவில்லை. ஆச்சாரியனை விழுந்து வணங்கினார். சுவாமி, தாங்கள் காண்பது அனைத்தும் நிஜம். இதில் கற்பனை எதுவும் இல்லை, கனவுகள் எதுவும் இல்லை. இதோ நான் தங்களுடைய சீடன் இளையாழ்வார், தங்களை சேவிக்கிறேன். இளையாழ்வார் ராமானுஜ நாம அகம் அஸ்மி போகோ, ராமானுஜன் என்னும் பெயர் பெற்ற அடியேன் தேவரை தண்டனையிடுகிறேன் என்று அந்த மாயி சந்நியாசியின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார் ராமானுஜர். யாதவ பிரகாசர் இளையாழ்வாரை தொட்டு தூக்கி, இவன் எப்படி படித்திருப்பான்? இவனால் பிழைக்க முடியுமா? ஏதாவது தெய்வீக சக்தி இவனிடத்தில் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளும் ஆவலில் இளையாழ்வாரிடத்தில் ஒன்றுமே அறியாதவரை போல, என்னாயிற்று, ஏன் இப்படி பிரிந்து சென்றாய்? அப்பா, உன்னை பிரிந்ததினால் நாங்கள் தவியாக தவித்து விட்டோமே. அந்த கூட்டத்தில் மறைந்து விட்டாயே, கூட்டத்தை விட்டு பிரிந்து விட்டாயே, கொடிய கானகத்திடம் தெரிந்தாயே, என்னாயிற்று ராமானுஜா, என்னாயிற்று சொல்லேன் என்றவுடன் ராமானுஜன் நடந்தது ஒன்று விடாமல் அப்படியே யாதவ பிரகாஷரிடத்தில் சொன்னார். ஆனால் ஒன்றை மட்டும் அவர் சொல்லவில்லை. எதை சொல்லவில்லை தெரியுமா? ஆசிரியரின் வஞ்சக எண்ணத்தை தான் அறிந்திருந்தோம், கோவிந்தன் காண்பித்த வழியில் தான் கிளம்பினோம் என்பதை சொல்லாமல், தான் கூட்டத்தை விட்டு பிரிந்ததாக இதுவரையிலும் காஞ்சி மாநகரத்தில் உள்ளவர்களிடத்தில் என்ன சொல்லி வைத்திருந்தாரோ அதே போன்று தான் கூட்டத்தினரை விட்டு பிரிந்து விட்டேன், வழிமாறி விட்டேன். ஆனால் வரதன் வழிகாட்ட, அருளாளனாம் வரதன் வழிகாட்ட அரும் கானகத்தில் இருந்து காஞ்சிபுரத்திற்கு வந்து சேர்ந்தேன் என்று தனக்கு நேர்ந்த அனுபவத்தை இளையாழ்வார் விவரிக்க 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 யாதவ பிரகாஷருக்கு மேனி சிலிர்த்தது. ஆஹா, இவனிடத்தில் ஏதோ ஒரு தெய்வாம்சம் பொதிந்திருக்கிறது என்பதை உணர்ந்தார். ஆசிரியரும் சிஷ்யனும் ஒன்றாக கலந்தார்கள். எல்லாம் நன்றாகத்தான் நடந்தன. ஆனால் இளையாழ்வாரின் கண்கள் மட்டும் தேடிக்கொண்டே இருந்தன. ஆம், காணாமல் போன கோவிந்தனை இளையாழ்வாரின் கண்கள் தேடிக்கொண்டிருந்தன.